தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்திற்காக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சமூக திட்டம் தொடர்பாக பல விடயங்கள் இதற்கு முன்பு நாங்கள் பேசியிருந்தோம். முதலாம் கட்ட நிகழ்ச்சி தொடர்பாக பல விழிப்புணர்வுகளையும் தெளிவூட்டல்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையில் இன்று இரண்டாம் கட்டம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த திட்டத்தினுடைய பணிப்பாளர் இங்கு வந்து பல விடயங்களை உங்களுடன் பகிரப் போகின்றார். அந்த வகையில் நலன்புரி நன்மைகளுடைய சபையின் சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் பிரதித்திட்ட பணிப்பாளர் எஸ் யு சந்திரகுமார் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றோம். நீண்ட நாட்களின் பிற்பாடு இரண்டாம் கட்டத்தில் கேள்வி பதிலாக உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். ஆரம்பத்தில் முதலாம் கட்டத்தில் 34 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த விண்ணப்பங்கள் 1,17,20,000 இப்போ மாதாந்தம் வழங்கி கொண்டு இருக்கிறீங்க. 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தெரிவு செய்யப்படவில்லை. எதிர்பார்க்கப்பட்ட புள்ளிகளுக்கு வரவில்லை. அவ்வாறானவர்கள் இதில் மேன்முறையீடு செய்தவர்கள் இருக்கின்றார்களா? அவர்கள் எந்த காரணத்தின் அடிப்படையில் அவர்களை நீங்கள் தெரிவு செய்யவில்லை? இது தொடர்பாக உண்மையிலே நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது கூட நாங்கள் மக்களிடமிருந்து விண்ணப்பங்களை சேகரித்து இந்த விண்ணப்பங்களை நாங்கள் எங்களுடைய தரவு முறைமையாகி IWMS உடைய திட்டத்திலே தரவுகளை பதிவு செய்தாலும் கூட இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது, பரிசீலிப்பது, மீளாய்வு செய்கின்ற சகல விடயங்களுமே பிரதேச செயலக மட்டத்தில் தான் நடைபெற்று வந்தது, இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஆனாலும் இந்த பிரதேச செயலகங்களிலே வழங்கப்படுகின்ற விண்ணப்பங்களை அடிப்படையாக வைத்து அந்த தகவல்களை நாங்கள் சரிபார்ப்பதற்காக மொபைல் மூலமாக ஒரு ஆப் டெவலப் பண்ணி அவர்களுடைய வீடு வீடாக சென்று பார்த்து வருகிறார். அவை அந்த மொபைல் மூலம் சேகரிக்கப்படுகின்ற தரவுகள் எங்களுடைய IWMS என்று சொல்லப்படுகின்ற இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திலே தரவேற்றப்பட்ட பின்னர் அவர்களுடைய புள்ளி அடிப்படையிலே அவர்களுடைய தெரிவு நடைபெறும். இந்த புள்ளி அடிப்படை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், மாவட்ட ரீதியாக வறுமைக்கான புள்ளிகளை எங்களுடைய சனத்தொகை புள்ளி விவர திணைக்களம் தீர்மானிக்கிறது. உதாரணத்துக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்குரிய அளவுகோல் என்பது மட்டக்களப்பிலும் பார்க்க வேறுபாடாக இருக்கலாம், அல்லது நுவரெலியாலும் வேறுபாடாக இருக்கலாம். நீங்கள் இலகுவாக விளங்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் எத்தனை மாணவர்களை தெரிவு செய்ய போகிறோம், அவர்களை எவ்வாறு மாவட்ட அடிப்படையில் புள்ளிகளை தெரிவு செய்கிறோம், அவர்களுக்கு ஒரு செட் ஸ்கோரை வழங்குகிறோம், அதன் பின்பு தான் நீங்கள் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்கிறீர்கள். நீங்கள் சில வேளை செட் ஸ்கோரில் விடமாக சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது கொழும்பில் இருக்கிற 3A எடுத்திருப்பார், அவர் மருத்துவமனை தெரிவு செய்யப்பட மாட்டார். 3C எடுத்திருப்பார், அம்பாந்தோட்டத்தில் இருந்தால் தெரிவு செய்திருப்பார். எவ்வாறு ஒரு கட் அவுட் இருக்கிறது, ஒரு செட் ஸ்கோர் இருக்குது. அதுபோல தான் இந்த வறியவர்களுக்கான புள்ளி வழங்கும் திட்டம் வழங்கப்பட்டு இந்த தரவேற்றம் செய்யப்படுது. இந்த முறை மாவட்டத்துக்கு மாவட்டம் அந்த பொறிமுறை மாற்றப்படுகின்றது. ஆனாலும் இந்த தரவுகளை நாங்கள் சேகரித்து அவர்கள் வழங்கிய தரவுகளின்படி அவர்களுடைய தெரிவுகள் செய்து அந்த தெரிவுகளை பிரதேச செயலக மட்டத்திலே நாங்கள் பட்டியல்களை தெரிவு செய்யப்பட்ட பட்டியல்களை வெளியிடுவோம். அந்த தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னதாக தெரிவு குழு ஒன்று பிரதேச செயலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைதான் இந்த திட்டம் போன வருடம் இருந்தது. போன வருடத்திற்காக மாற்றங்கள் செய்திருக்கிறோம். போன முறை முதலாவது கட்டத்திலே தெரிவுக்குழுவினுடைய தலைவராக பிரதேச செயலாளரும் அல்லது உதவி பிரதேச செயலாளர், அதனோடாக இணைந்த ஏனைய வழிகள அலுவலர்களை தெரிந்தவர் தெரிவுக்குழு. ஆனால் அந்த தெரிவுக்குழுவுக்கு மேலதிகமாக முறைப்பாட்டு குழு, அதாவது அப்பீல் கமிட்டி, ஏதாவது குறைபாடுகள் அல்ல முறையீடுகளை செய்வதற்கு முறையீட்டு குழு ஒன்றும் இருந்தது. அந்த முறையீட்டு குழு கடந்த வருடம் இன்னும் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் தான் இந்த பிரதேச செயலகத்தின் குறைகளை கேட்பதற்காக அப்பீல் கமிட்டிக்கு தலைவராக இருந்தார். அதிலே பல நடைமுறை சிக்கல் இருந்தது. என்னன்னு சொன்னால், இன்னொரு பிரதேச செயலாளர் இந்த பிரதேசத்தை வருகை தர வேண்டும், அவர்கள் இந்த தகவல்களை சரிபுல பார்க்க வேண்டும். ஆகவே நீண்ட தாமதம் ஏற்பட்டது. இந்த முறை நாங்கள் மாற்றம் செய்திருக்கிறோம் சட்டத்திலே. குறித்த பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் அல்லது அந்த உதவி திட்டமிடல் பணிப்பாளர் அல்லது கணக்காளர் ஒருவருடைய தலைமையிலே தெரிவுக்குழு நியமிக்கப்பட முடியும். அந்த தெரிவுக்குழுவிலே அவர்களுடன் பதவி நிலை அலுவலர்களுடனே இருக்காது, சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகராக இருக்கலாம், இல்லை பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், மற்றது எங்களுடைய சமூக சேவைகள் உத்தியோகத்தர், சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர் என்றும் இவர்களை கொண்டதாகத்தான் இந்த தெரிவுக்குழு தீர்மானிக்கப்படுகிறது. ஆக நீங்கள் கேட்டது போல முதலாவது கட்டத்திலே தெரிவுக்குழுவினுடைய தலைவராக பிரதேச செயலாளர்களும் இந்த முறையீடுக்குரிய குழுவாக இன்னொரு பிரதேச செயலாளரும் இருந்தார்கள். இந்த முறை நாங்கள் மாற்றம் செய்து விட்டோம்.
அதாவது தெரிவுக்குழு வந்து அந்த பிரதேச செயலகத்தில் இருக்கிற நான் கூறிய 3 பதவி நிலை உள்ளவர்களில் ஒருவர் தலைவராக இருப்பார். அதாவது உதவி பிரதேச செயலாளராக இருக்கலாம், அல்லது உதவி திட்டமிடல் பணிப்பாளராக இருக்கலாம், அல்லது கணக்காளராக இருக்கலாம். இந்த 3வரில் ஒருவர் தான் தெரிவுக்குழுவினுடைய தலைவர். அந்த உறுப்பினர்களாக அந்த பிரதேச செயலகத்துக்குரிய சமூக சேவை உத்தியோகத்தர், அல்லது பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், அல்லது சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், அல்லது வேறு வெளிக்கள உத்தியோகத்தர் வரை நாங்கள் தெரிவுக்குழுவிலே 3 பேரை போடலாம். ஆகவே அது ஒரு புதிய மாற்றம். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அப்படின்னா இந்த முறை அப்பீல் கமிட்டி யார் நடத்த போகுது? இந்த முறை அப்பீல் கமிட்டி எப்படி செய்திருக்கிறோம்னா, அந்த பிரதேச செயலாளர் தான் அப்பீல் கமிட்டியின் தலைவராக இருக்கு. அந்த அப்பீல் கமிட்டியில எங்களுடைய அரசார்பற்ற நிறுவனத்தினுடைய ஒரு பார்வையாளரும் இருக்கு. ஆகவே இந்த ஒருவருடைய அப்பீல் என்பது மிகவும் கவனமாக மீண்டும் மீள்பார்வை செய்ய வேண்டியது. ஆகவே பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளருக்கு மேல் மட்டத்தில் இருப்பார். ஆகவே உதவி பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளரோ அல்ல நான் கூறிய ஏனைய பதவி நிலை அலுவலர்களோ தெரிவுக்குழுவுக்கு இருக்கின்ற பொழுது அவர்களும் தெரிவுக்குழு ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பார்வையிட்டு தான் அந்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டும். நான் மீண்டும் தெளிவாக கூறுகிறேன், மக்கள் விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள். விண்ணப்பத்தை நாங்கள் அவருடைய வீடுகளுக்கு சென்று எங்கள் செயலி மூலமாக தரவேற்றம் செய்கிறோம். அந்த தரவேற்றம் செய்த தகவல்களை நாங்கள் மத்திய தகவல் நிலையமாகி IWMSக்கு தரவேற்றம் செய்ய முன்னர் இந்த தெரிவுக்குழு ஒவ்வொரு விண்ணப்ப படிவத்தையும் அவர்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்குறோம். அவர்கள் 3வரும் ஒரு இடத்துல இருந்து தங்களுடைய பாஸ்வேர்ட் மூலம் உங்களோட சிஸ்டத்துக்குள்ள போய் பார்ப்பார்கள் இந்த வழங்கப்பட்ட தகவல் சரியா இருக்கும். அதோடு அவருடைய நாங்கள் எண்ணீட்டாளர்கள் வீடு வீட அனுப்புகிறோம். அவர் இந்த தெரிவுக்குழுவில் ஒரு உறுப்பினராக இருப்பார். நான் போய் தகவல் சேகரித்து வருகிறேன், நீங்கள் இதுக்கு தலைவராக இருக்கிறீர்கள், இன்னும் ஒரு வெளிக்கள உத்தியோகத்தர் 3வருமாக இந்த விண்ணப்பத்தை தரவேற்றம் செய்ததை அப்ரூவ் பண்ணினாத்தான் இது ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களோட சிஸ்டம். அவை ஆட்டோமேட்டிக்காக தகவலை தெரிவுக்குழு இல்லாமல் நாங்கள் தரவேற்றம் செய்ய மாட்டோம். தெரிவுக்குழு அதை ஓகே பண்ணணும். ஆக முதலாவது கட்டத்திலே சேகரிக்கப்பட்ட தரவுகளை சரிபார்க்கிற கடமை தெரிவுக்குழுக்கு வழங்கி இருக்கிறோம். இந்த விடயத்துக்கு மேலதிகமாக இந்த முறை எங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் சொன்னார், இந்த கிராம அலுவலர்கள் மற்றது அல்லது பொருளாதார பற்றிகள் தனித்தனியாக வருகின்ற தகவல்களில் குறைபாடு இருப்பதாக தனக்கு தோன்றுகிறது. இந்த தகவல்களை தெரிவுக்குழு பார்வையிட்டாலும் 3 கொண்ட ஒரு குழுவை அவர் உருவாக்கி இருக்கிறார். முதலாவது கட்டத்தினுடைய முறைமையை நான் தெரியப்படுத்தினேன். விண்ணப்பங்கள் வந்த பொழுது அந்த விண்ணப்பங்களிலே வழங்கப்பட்ட தரவுகளை சரிபார்த்தது தெரிவுக்குழு. தெரிவுக்குழு அனுமதித்த தகவல்லாம் எங்களோட திட்டத்திலே ஏற்றப்பட்டது, தகவல் முறையில் ஏற்றப்பட்டது. அவ்வாறு நாங்கள் ஒரு தெரிவு செய்த பட்டியலை வெளிப்படையாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒட்டி வைத்தோம். இதுதான் தெரிவு செய்யப்பட்டது. ஆகவே அந்த தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மக்களுக்கு 2 சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய தகவலின்படி தான் தெரிவு செய்திருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னை அப்பீல் பண்ணினார். நாங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு 1 மாத தவணை கொடுத்தோம். அவை இந்த அப்பீல் விண்ணப்ப படிவத்தையும் இந்த தெரிவுக்குழு மாத்திரமல்ல, அப்பீல் கமிட்டி தான் மீள்பார்வை செய்து இவர் கேட்பது சொல்கிற தகவல் சரியாண்டு அப்பீலுக்கு பிறகுதான் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அவ்வாறு ஒருவர் தவறான தகவலை வழங்கி தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்று ஒரு அடுத்தவர் நினைத்தால் ஒப்ஜெக்ஷன்ஸ் அவர் சொல்லலாம், நீங்கள் ஒரு தவறானவரை தெரிவு செய்து வச்சுக்கணும் திட்டத்துக்கு, இவருக்கு கொடுக்கக்கூடாது. அவர் அந்த முறைப்பாட்டை எங்களுக்கு தந்தால் அதையும் இந்த அப்பீல் கமிட்டி உங்களாய்வு செய்தார். அதாவது ஒருவர் விண்ணப்பிக்கிறார், அவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார், அவருடைய பட்டியல் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே அதில் விண்ணப்பித்தவரும் தன்னுடைய அப்பீலை கொடுக்கலாம். இன்னொரு சும்மா உதாரணத்துக்கு கூறுவோம், இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் யோசிக்கிறார், இவர் நல்ல வசதியானவருக்கு என்னென்று இவருடைய பெயர் இந்த திட்டத்துக்கு வந்தது, அப்போ அவர் தன்னுடைய பெயரே போட தேவையில்லை, இவர் நல்ல வசதியானவர், உங்களோட திட்டத்தில் தவறாக தெரிவு செய்து விட்டீர்கள் என்று ஒப்ஜெக்ஷனை சொல்லலாம். எங்கட சமூகம் அதிகமாக இந்த ஒப்ஜெக்ஷனை கொடுத்திருப்பாங்க, நிறைய அதான் ஒப்ஜெக்ஷன் கொடுத்திருந்தால் அப்போ அந்த ஒப்ஜெக்ஷனையும் இந்த அப்பீல் கூட தான் பார்த்தோம். முதலாவது கட்டத்திலேயும் நான் சொன்னது போல தகவல் சேகரிக்கிறதுல தடங்கள் இருந்தாலும் இந்த அப்பீல் கமிட்டியும் செலெக்ஷன் கமிட்டியும் செயற்பட்டது. அவை அந்த பிரதேச செயலக மட்டத்தில் இருக்கக்கூடிய தெரிவுக்குழுவும் இந்த முறைப்பாட்டு குழுவும் சரியாக பார்த்த பிறகுதான் நாங்கள் கொழும்பில் அதை இறுதிப்பட்டியலை தெரிவு செய்தோம். அவை நலன்புரி நன்மைகள் சபை தான் இறுதி தீர்மானம். ஆனால் இந்த முறைமைகளுக்கிடாதான் சகலதும் வந்தது. அவை முதலாவது கட்டத்திலேயும் அவர்களுடைய அப்பீலுக்கு சந்தர்ப்பம் இருந்தது, இன்னொருவர் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தது, தெரிவு செய்யப்பட்டது. ஆனாலும் நீங்க சொல்றீங்க இந்த அரசாங்க அலுவலர்களுடைய முறைமையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. நாங்கள் அதுக்காகத்தான் கடந்த நவம்பர் மாதத்திலே கேட்டோம், இந்த மனக்குறைகளை சமர்ப்பிக்கிற விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்குமா, அதுக்கு ஒரு படிவம் வழங்கி இருந்தோம்.
நான் 34 லட்சம் பேருக்கு இருக்கிறேன், நீங்கள் சொன்ன போல 17 லட்சம் பேர் எடுத்து நான் இந்த அடுத்த 17 லட்சத்துக்கு இருக்கிறேன், எனக்கு தர விட நீங்கள் இன்னும் தர இல்லைன்ட்டு. அது என்னென்றால் எங்களுடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த தகவல்களை மீள்பார்வை செய்கின்ற ஒரு ரீசர்டிஃபிகேஷன் ப்ரோசஸ் இருக்குது. ஆனால் இந்த திட்டம் ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே எங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஒரு காரணம். எங்களுடைய இந்த எலக்ட்ரானிக் பேஸில் இருக்கிற சிஸ்டம் முழுதாக டெவலப் பண்ணி முடியலை. நான் சொன்ன IWMS என்பது முழுமையாக கட்டமைப்பு செய்யப்படவில்லை. அதால் நாங்கள் அதை பிற்போட்டிருக்கிறோம். உண்மையிலே ஒவ்வொரு வருடமும் மீள்பார்வை செய்கின்ற பொழுது புதியவர்கள் உள்வாங்கப்படுவதும் தவறானவர்களை வெளியேற்றுவதும் அல்லது அவர்கள் வருமான மதிப்பு வெளியேற்றுவதும் ஒரு நல்ல நடைமுறை. இப்பொழுதுமான ஒரு நடைமுறை இருக்கிறது. இப்போ நீங்கள் கூறுகிறீர்கள், ஒரு தவறானவரை இந்த திட்டம் தெரிவு செய்து விட்டால் அந்த அவருடைய தகவல்களை திரும்ப பிரதேச செயலாளருக்கு வழங்கி பிரதேச செயலாளர் அவருடைய விண்ணப்பத்தின் பிறகும் அவருடைய நன்மை கிடைக்க தகுதியற்றவர் என்று தெரிந்தால் அதை எங்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபைக்கு அறிவித்தால் அவரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற அதிகாரம் இப்பொழுது நலன்புரி நன்மைகள் சபைக்கு இருக்கிறது. உங்கள் செயல்திறன் தொடர்பாக நீங்கள் மேன்முறையீடுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுத்திருந்தீர்கள், சந்தேகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அது தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கின்றன. உண்மையிலே 1924 இப்பொழுது நான் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினா நல்லது. 1924 இந்த 1924 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹாட் லைன் அது ஏற்கனவே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த 1924க்கு போதிய ஆளணி இல்லாதபடியால் அடுத்த வாரத்தில் இருந்து ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அந்த 1924 திட்டத்தை, அந்த ஹெல்ப் டெஸ்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹெல்ப் டெஸ்க் சிஸ்டத்தை நாங்கள் விரிவாக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வாரத்திலே 15 பேர் கொண்ட சகல தொழில்நுட்ப வசதியும் கொண்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஊடாக விரிவுபடுத்தியது. ஏனென்றால் இதை ஏன் அதை சேர்த்துக் கொள்கிறேன் என்றால், மக்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். 1924 ஹாட்லைன் சிஸ்டம். ஆனால் இதில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் நான் மூலாயில் அண்மையில் ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொண்டிருந்தேன், மக்கள் சந்திப்பு. அப்பொழுது இந்த அஸ்வஸ்ம திட்டம் அவருக்கு கிடைக்க வேண்டியது, ஆனால் கிடைக்கவில்லை. முறையிடுவதற்காக பல தடவைகள் இந்த இலக்கத்துக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டார். நான் உங்களிடமும் தொடர்பு கொண்டு கேட்டேன். இவர்கள் அதில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. உண்மையிலே எங்களுடைய இந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் இவ்வளவு ஆயத்த நிலையில் இருக்கவில்லை. ஒரு அவசர நிலையில் தொடங்கிய நலன்புரி நன்மையுடைய அலுவலர்கள் இருக்கவில்லை. 3 அதாவது ஹெல்ப் டெஸ்க் அசிஸ்டன்ட் என்பதை நாங்கள் எடுத்திருந்தோம். அதிலே 2 சிங்கள மொழி, ஒரு தமிழ் மொழி. தமிழ் மொழியில் வந்தவர் 1 மாதத்தில் பதவியை விட்டு விலகிவிட்டார். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்க உத்தியோகத்தரை ஆட்சேர்ப்பு செய்வதில் இருக்கிற நீண்ட பொறிமுறை. இப்பொழுதுதான் திரும்ப விண்ணப்பங்கள் கோரி திரும்ப எடுக்கிறோம். அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையில் அவர் பிறகு இன்னொரு வேலைக்கு போனாரா இருந்தால் திரும்ப அதானபடியாகத்தான் நாங்கள் இதை அவுட் சோர்ஸ் பண்ணப்போம். அவை நாங்கள் எங்களுடைய உதவி திட்டத்தினூடாக, எங்களுடைய கருத்திட்டத்தினூடாக அவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். அதாவது 1924 என்ற இலக்கம் தற்பொழுது அடைய முடியாமல் இருக்கிறது என்ற தகவல் உண்மை என்றால் எங்கள்கிட்ட இருக்கிற ஆளணியும் எங்களுடைய தொழில்நுட்ப வசதிகளும் இதுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. விரைவிலே நாங்கள் இன்னும் 1 வாரம் அல்ல 2 வாரத்திலே இது நாங்கள் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறபடியால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமலே உங்களுக்கு இந்த 1924 நாங்கள் 15 பேரை கேட்டிருக்கிறோம். அதில் 5 தமிழாக்கள் இருப்பினும் அல்ல குறைந்தது 3 தமிழாக்கள் இருப்பினும் தமிழ் மொழி மூலம் தடங்கள் என்று உங்களுக்கு தகவல் எடுக்கலாம். அதை நாங்கள் உடைய வனவர்த்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நாங்கள் 1924 என்று இலக்கம் வழங்கினாலும் முழுமையான திருப்திகரமான சேவை வழங்கப்படவில்லை என்பதை நான் மிக மனவர்த்தத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனபடியால் தான் நாங்கள் இப்பொழுது அதை தனியாருக்குரிய கம்பெனி ஊடாக செய்ய விரும்புகின்றோம். உங்களுக்கு தெரியும், அரச நிறுவனத்திலே நாங்கள் இலகுவாக இதுகளை அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் இந்த கால 6 மாதம் எடுத்தது எங்களுக்கு இந்த ஒரு கம்பெனியை தெரிவு செய்வதற்கு. ஆனால் நாங்கள் ஏற்கனவே தெரிவு செய்து விட்டோம். திங்கட்கிழமையிலேருந்து அவர்களுக்கு பயிற்சி வழங்குகிறோம். விரைவிலே சிங்களத்திலையும் தமிழிலையும் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற, உங்கள் குறைகளை கேட்பதற்கு ஒரு நல்ல திட்டத்தை நாங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு பதில் வழங்குவோம் என்று நான் இங்கே உறுதியளிக்க வேண்டும். கடந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம், கடந்த காலங்களில் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த அஸ்வஸ்ம திட்டம் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் எதுவாக இருக்கின்றது? அதே நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் இந்த திட்டம் தொடர்பாக அவர்களுடைய முறைமைகள் என்னவாக இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மிகவும் ஒரு எதிர்பார்ப்புடன் வந்திருக்கின்ற அரசாங்கம், ஊழலற்ற, மற்றது மிகவும் வறியல இருக்கிற, அதாவது பாட்டாளி மக்கள் மீது அன்பு கொண்ட ஒரு கட்சியில் இருந்த இந்த அரசாங்கம் அடிமட்ட மக்களுடைய இது இலங்கையினுடைய வரலாற்றிலே பாட்டாளி மக்களுடைய ஒரு கட்சி அரசாள்வதாக இருந்தால் இதுதான் முதலாவது. முன்பு இருந்த சுதந்திர கட்சியும் கூட அவ்வாறாக தான் இருந்த இலங்கை கம்யூனிச கட்சி, சமாஜ கட்சி போன்றவர்கள் பாட்டாளி கம்யூனிச வர்க்கத்தினுடைய சார்ந்தவர்களாக இருந்தார். அதோடு மேலதை இணைப்பாக சேர்த்து விடுகின்றேன். என்றால் ஒவ்வொரு மாறி வருகின்ற அரசாங்கம் ஏதோ ஒரு வாக்கு வங்கிக்காக ஏதோ ஒரு திட்டத்தை முன்வழிவார்கள், அது காலப்போக்கில் நீர்த்து போய்விடும்.
அது உண்மை நடைபெற்றது. நீங்கள் அறிவீர்கள், ஜனசவிய வந்து சமுர்த்தியாக வந்தது, சமுர்த்தி வந்து திவிநேகமாக வந்தது, பின்வர்சம். இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. இந்த முறை அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான தீர்மானம் எடுத்தார்கள். இவர் நல்லதை கொண்டு வந்தாலும் அந்த நல்லதை தொடர்ந்து செய்வார். உண்மைதான். ஒரு அரசியல் காரணத்துக்காக அஸ்வஸ்மு என்ற பேரை இன்னொரு பேரை மாற்றி அதே மாற்றம் செய்வதற்கு 1 வருஷம் 2 வருஷம் போகும். அந்த திட்டம் அரசியல் பழிவாங்கலுக்காக இது ஒரு நல்ல மாற்றம் என்று கொள்ளலாம். அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் முதலாவது கூட்டத்தில் கூறினார்கள், நாங்கள் அஸ்வஸ்ம திட்டத்தை சரியாக கொண்டு போவோம், இன்னும் அதை பலப்படுத்துவோம், அதில் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வோம் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கலாம். ஒரு மாற்றமான அரசியல் போக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கலாம். ஆகவே அந்த வகையிலே இந்த தரவு சேகரிப்பதிலே முதலாவது கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருந்தது உண்மை. ஏனென்றால் நாங்கள் இந்த தரவுகளை சேகரிக்கின்ற பொழுது எங்களுடைய திட்டத்திலே சொன்னோம், கிராம அலுவலர்கள் தான் இந்த தகவல்களை வீடு வீடாக சேகரிக்கிறோம். ஆனால் கிராம அலுவலர்கள் இந்த சட்டத்திலே இருக்கிற சில சிலதை குறையாக கருதி, ஏன்னா சட்டம் சொல்லுகிறது, தகவல் வழங்குபவர் தவறான தகவல் வழங்கினாலும் தண்டனைக்குள்ளாவர், தவறான தகவலை சரியென்று தவறென்று தெரிந்தும் உறுதிப்படுத்தினவரும் தண்டனைக்குள்ளாவர். அவையில் கிராம அலுவலர்களோ அல்லது வெளிக்கள உத்தியோகத்தர்களோ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அரசாங்க நடைமுறையிலையும் ஒருவர் தனக்கு சரியென்று தெரிந்ததை சரியாக செய்தால் தவறில்லை, தனக்கு தவறென்று தெரிந்தும் அதை மறைத்து அவரது சரியென சான்றுபடுத்தினால் அவர் தண்டனைக்கு உள்ளாவார். எங்களுடைய இந்த நலன்புரிய நன்மைகள் சட்டத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது, தகவல் வழங்குபவர் தவறான தகவலை வழங்கி இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாவர். அதே போல ஒரு வழங்கப்பட்ட தகவல் தவறு என்று தெரிந்திருந்தும் அதை உறுதிப்படுத்தி இருந்தால் அதை உறுதிப்படுத்திய அலுவலரும் தண்டனைக்குள்ளாகும். இது கிராம அலுவலர்களுக்குரிய தண்டனை அல்ல. எந்த ஒரு அரசாங்க நான் கூட ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தும் நான் ஒரு தவறான தகவலை வழங்கியது உறுதிப்படுத்தினால் நான் நீதிமன்றத்தின் முன்னாலே குற்றவாளியாக்கப்படுவேன், அல்லது எங்களுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே தண்டனைக்குள்ளாக்கப்படுவேன். எவ்வாறானதுதான். ஆனபடியால் போன முதலாவது கட்டத்திலே எங்களுடைய இந்த எண்ணீட்டுக்கு வந்து தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக கிராம அலுவலர்களோ அல்லது வேறு வெளிக்கள அலுவலர்களோ செல்ல மறுத்து விட்டார். அரசாங்கம் இந்த உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபடியா பல்கலைக்கழக மாணவர்களையும் காப்பாற்றுதர மாணவர்களை உயர்தர மாணவர்களையும் அவசரமாக வீடுகளுக்கு சென்று எண்ணீட்டச் செய்தார். அவர்கள் அனுபவமற்றவர்கள் பிழையான தகவல்களை பதிந்தார்கள், முறையற்ற முறையில் செய்தார்கள். அதெல்லாம் எங்களுக்கு மிக சவாலாக இருக்கிறது. அவை அந்த சவாலை முறியடிக்கிற நோக்கத்தில் தான் இந்த முறை வழங்கப்பட்ட தரவுகளை மீள்பார்வை செய்வதற்கு இந்த தெரிவுக்குழுவுக்கு உதவிக்குழுவாக ஒரு குழுவை ஜனாதிபதி நியமித்திருக்கிறார். அது சுற்றி நிறுவனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தால் இந்த தெரிவுக்குழுவுக்கு ஒவ்வொரு பிரதேச செயலகத்தினுடைய தெரிவுக்குழுவுக்கும் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவில் இருக்கிற கிராம அலுவலர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகம். உங்களுக்கு தெரியும், உங்களோட கிராமிய மட்டங்களில் இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள், கிராம அலுவலர்கள், சமுர்த்தி உத்தியோகர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கிறோம் நாங்கள். அவை அந்த கிராமத்தினுடைய முழு தகவலையும் தெரிந்து இந்த மூவர்கள் இருக்கிறார்கள். கிராம உத்தியோகத்தர் இருக்கிற, சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருக்கிற, பொருளாதார அபிவிருத்தி. இந்த மூவரையும் ஒரு குழுவாக்கி ஏற்கனவே நான் கூறிய பிரதேச செயலக மட்டத்திலே செயற்படக்கூடிய தெரிவுக்குழு வந்து பிரதேச செயலக மட்டத்திலே இருக்கிறது. அங்கே பதவி நிலை உத்தியோகத்தர்களும் இந்த உறுப்பினர்களும் இருக்கிறார். இவர்களுடைய தெரிவு சரியான தகவல் சேர்க்கப்பட்டிருக்கிறதா, அது தவறானதா இருக்கான்ற பார்க்கறதுக்கான இன்னொரு உபகுழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த 3 பேர் கொண்ட உபகுழு இந்த தெரிவுக்குழுக்கு தகவலை சரிபார்க்கவர். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த தெரிவுக்குழு பார்க்குற தகவல் ஒரு தவறானது என்று இந்த மூவரும் சொன்னால் என்ன செய்யலாம் என்றால் அவர்கள் சொல்லலாம், இந்த குழு இந்த தகவலை மீள்பார்வை செய்யுங்கள், இதில் தரப்பட்ட தரவு தவறானது. அவர் சொல்லலாம், இதை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாம், அனுமதிக்க வேண்டாம், மீள்பார்வை செய்யுங்கள். அப்போ திரும்ப வீட்டை போய் பார்த்து எந்த தகவல் உண்மை, முதலாவதாக தெரிவுக்குழுக்கு வந்த தகவல் உண்மையா அல்ல இந்த உபகுழு சொன்ன தகவல் உண்மையாண்டு ஒப்பு நோக்கிய பின்னர் தான் தகவலை சேர்ப்போம். இது இந்த முறை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புதிய அரசாங்கத்திൻ്റെ போன முறை நடந்த தகவல் சேகரிப்பிலே நடந்த குளறுபடிகளை சில படிப்பினைகளை முன்மாதிரியாக குறைப்பது. ஆகவே இந்த பொதுமக்களுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கும் சொல்ல விரும்புகின்றோம், தயவு செய்து இந்த வறுமையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்து உதவி செய்ய வேண்டும். கண்டிப்பாக கடவுளுக்கு செய்வது போன்றது நாங்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு வறியவர்களுக்கு செய்கிற உதவி அவர்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள். இரண்டாம் கட்டத்தில்
யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி கேட்டிருந்தீர்கள். முதலாவது கட்டத்திலும் பார்க்க இவ்வாறான மாற்றங்கள் செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே நாங்கள் 2வது கட்டத்திலே சில படிப்பினைகள் இருக்கின்றன. முதலாவது படிப்பினை, இந்த தகவல் சேகரிக்க சென்றவர்கள் முறையாக தகவலை சேகரிக்கவில்லை, அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படவில்லை, அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்கவில்லை. இவ்வாறான குறைபாடான தரவுகளை நாங்கள் சேகரித்தபடியால் அவர்கள் நன்மை பெற வேண்டியவர்களும் தெரிவு செய்யப்படாத சூழ்நிலை இருக்கிறது. மிகவும் ஒரு கவலையான விடயம், போன முறை நடந்த தரவு சேகரிப்பிலே இன்னொருவருடைய வீட்டில் சென்று தகவல் சேகரித்தது போல ஒருவருடைய பெயர் இருக்கிறது, ஆனால் அது தரவுகள் முழுவதும் இன்னொரு வீட்டாருடைய தகவலை சேர்த்திருக்கிறார். உங்களோட வீட்டில் வந்து விண்ணப்பத்தை எடுத்த பிறகு எங்களோட வீட்டு தகவல் உங்களுடைய விண்ணப்பத்திலே காட்டுகிறது. இது எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், நாங்கள் QR கோட் கொடுத்துருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய அடையாள அட்டை அடித்த உடனே நம்பர் வரும். நாங்கள் இப்பொழுது அவருக்கு நன்மை கிடைக்கவில்லை என்று அவற்றை அடையாள அட்டை நம்பரை கேட்டு நாங்கள் சிஸ்டத்தில் பார்க்க அவருடைய பெயர் இருக்கிறது, ஆனால் அந்த வீடு அவருடைய மாத வருமானம் எல்லாம் இன்னொரு ஆளுடைய தகவல் இருக்கிறது. இது மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. ஆனபடியால் இந்த முறை நாங்கள் இதை சீர் செய்கிறதுக்காக புள்ளிவிவர திணைக்களத்தின் ஊடாக சகல எங்களுடைய அரசாங்க அலுவலர்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் தகவல் சேகரிப்பதற்கு. அந்த தகவல் சேகரிப்பதிலே விசேடமாக கிராம அலுவலர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். இந்த குறைந்த வருமானம் பெறும் அவர்களுடைய குறிகாட்டிகளாக நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். அது நாங்கள் ஏற்கனவே உள்ள குறிகாட்டில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஆனால் அதை நாங்கள் மாற்றுவதற்கான ஒரு குழு நியமிச்சிருக்கிறோம். அது மீள்பார்வை செய்கிறார்கள். ஆனால் இந்த கட்டத்தில் 2வது கட்டத்தில் எந்த மாற்றங்களும் செய்யவில்லை. அண்மையில் கூட ஒரு தவறான ஒரு தகவல் ஒன்று பரப்பப்பட்டிருந்தது, முதியோர்களுக்கு கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுவதாக. அதன் பிற்பாடு நீங்கள் ஒரு மறுபறிக்கையை உங்கள் சபையினர் வெளியிட்டிருந்தார்கள், செய்திகளிலும் காணக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பாக முதியவர்களுடைய கொடுப்பனவு நீங்கள் அறிந்தது போல ஏற்கனவே சமூக சேவை திணைக்களத்தினாலே இந்த முதியவர்களுக்கான செயலகம் ஒன்று இருக்கிறது, எல்டர் செக்ரட்டேரியட். அவர்கள் தான் இதுகளை கொடுப்பனவு செய்து வந்தார்கள். 2024ஆம் ஆண்டு அரசு கொள்கையின் பிரகாரம் இந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவும், சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவும் முன்பிருந்த சமூக சேவை திணைக்களத்திலிருந்து மாற்றி எங்களுடைய நிதியமைச்சுக்களை கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள்லாம் அவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறோம். ஆனால் இந்த முதியவர்கள் கொடுப்பனவை பொறுத்தவரையிலே 2 விதமாக இப்பொழுது நான் செயற்படுத்துகிறோம். அதாவது அஸ்வஸ்ம நன்மை பெறுகின்ற குடும்பத்திலே இருக்கிற 70 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே இப்பொழுது நாங்கள் 3000 ரூபாய் எங்களுடைய இந்த அஸ்வஸ்ம வங்கி கணக்குக்கு நேரடியாக வைப்பு செய்கிறோம். முன்பு அவர்கள் வந்து சமூக சேவை திணைக்களத்திலே பெற்றுக்கொண்டுகின்ற பொழுது அஸ்வஸ்ம நன்மை பெறுவராக இருந்தாலும் நன்மை பெறாதவராக இருந்தாலும் ஒரு குடும்பத்திலே ஒருவருக்குத்தான் முதியோர் கொடுப்பனவு கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் அஸ்வஸ்ம நன்மை பெறுபவர்கள் வருமானம் குறைந்த வறியவர்களாக இருக்கிறபடியால் ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் நாங்கள் கொடுப்பனவு வழங்குகிறோம். அது ஒன்று. ஆனாலும் ஏற்கனவே சமூக சேவை திணைக்களத்தால் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிற முதியவர்களிலே ஒரு குறிப்பிட்ட தொகையினர், அதாவது அவர்கள் அஸ்வஸ்ம நன்மை பெறாத முதியவர்கள். அவ்வாறான அஸ்வஸ்மை திட்டத்திலே இல்லாத முதியவர்களுக்கும் அவர்களுக்கு முன்பு வழங்கியது போல நாங்கள் நிதியமைச்சினூடாக மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக முன்பு போலே அவர்களுக்குரிய நிதியை அவர்களுக்கு விடுவித்து அந்த நன்மை பெறாதவர்களுக்கு தபால் நிலையங்களூடாக முன்பு கிடைத்தது போல அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே இப்போ முதியவர்களுக்கான கொடுப்பனவு 2 வடிவங்களில் கிடைக்கும். ஒன்று அஸ்வஸ்ம நன்மை பெறுகின்றவர்களுடைய வங்கி கணக்குக்கு, அவர்களுடைய வங்கி கணக்குக்கு இந்த முதியவர்களுக்குரிய வயதெல்லை எங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிறது. அதன்படி நாங்கள் அவருடைய வயதெல்லையை கணித்து அவருக்கு நாங்கள் மாதாந்தம் 3000 ரூபாய் இந்த வறுமை கொடுப்பனவு கொடுத்த பிறகு கொடுக்குறோம். முன்பு அஸ்வஸ்ம நன்மை பெறாதவர் ஆனால் முன்பு நன்மை பெற்றவராயிருந்தால் அது முன்பு போல தபால் நிலையங்களுக்கு கொடுக்குறோம். அதில் சில எங்களுடைய தரவு முறைகளில் சில குறைபாடுகள் இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். அதை நாங்கள் இப்போ நிவர்த்தி செய்கிறதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அவை எங்களுடைய முதியவர்களுடைய கொடுப்பனவுகளை பொறுத்தவரையிலே நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த தரவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். முதியவர்களுக்கான கொடுப்பனவுகளை பொறுத்தவரையிலே நேரடியாக எங்களுடைய வங்கி கணக்கிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 5,12,535 முதியவர்கள் அஸ்வஸ்ம நன்மை பெறுகிற திட்டத்தாலே மாதாந்தம் அவர்களுக்கு நாங்கள் வங்கி கணக்குக்கு அதாவது நன்மை கொடுக்கின்றோம். ஆனால் இதில் இன்னொரு சங்கடமான விடயம் இருக்கிறது. இப்போ ஒரு குடும்பத்திலே ஒருவருடைய 5 பேர் இருக்கிறார்கள், அதில் ஒரு முதியவர் இருக்கிறார். அவருடைய மகன் தான் அந்த நன்மைக்குரிய வங்கி கணக்கு வைத்திருந்தால் அந்த தந்தையினுடைய வயது கொடுப்பனவும் மகனுடைய வங்கி கணக்குக்கு தான் போகிறது. அவை அந்த மகன் அதில் கண்ணியமாக இருக்க வேண்டும். அந்த தந்தையாருக்கு வழங்குகிற 3000 அந்த தந்தையின் கையில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
எங்களுக்கு இதை பற்றி முறைப்பாடு வந்திருக்கிறது. முன்பு முதியவர்கள் தாங்களாகவே வங்கிக்கு சென்று எடுத்த பொழுது அவர்களுக்கு நேரடியாக அந்த காசு கையில் கிடைச்சது. இப்போ மகனோ மகளோ அல்ல மனைவியின் வங்கி கணக்குக்கு தான் கொடுக்கல, அவர் தங்கள்கிட்ட தரையில்லை என்றும் சிலர் முறைப்பாடு செய்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு குறைபாடு, நல்ல முறையில் மக்கள் அதை அதாவது அந்த குடும்பத்திலே தன்னுடைய தந்தையை பார்க்க வேண்டிய கடமை எங்களிலும் பார்க்க உங்களிலும் பார்க்க அவருடைய மகனுக்குத்தானே இருக்கிறது. அவருக்குரிய கொடுப்பனை. ஆகவே நாங்கள் ஒரு சமூக ரீதியான பிரச்சனை, அதை பார்க்க வேண்டும். ஆனால் அதே போல் இந்த 5,12,535 பேருக்கு ஒரு மாதம் 1.5 பில்லியன் 1500 மில்லியன் இப்போ அரசாங்கம் வழங்கி கொண்டு இருக்குது. இதில் முந்தி ஒருவருக்கு தான் கிடைச்சது, இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கு கிடைக்குது அஸ்வஸ்ம. அதே போல் அஸ்வஸ்ம நன்மை பெறாத ஆனால் ஏற்கனவே எங்களுடைய முதியவர் கொடுப்பனை பெற்றுக்கொண்டிருக்கிற 3,87,077 குடும்பங்கள் இருக்குது. அதே போல் 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் நம்புகிறீர்கள்? 519 பேர் எங்களுடைய இந்த முதியவர் கொடுப்பனை பெறுகிறார்கள். அவர்கள் 100 வயதுக்கு மேற்பட்ட. என்ன சொல்றீர்கள்? ஆச்சரியமான ஒரு பதிவு. இது சமூக சேவை திணைக்களத்தினுடைய தரவுகளின்படி நாங்கள் அவர்களிலே 519 பேருக்கு 100 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 70 வயதுக்கு மேற்பட்ட 100 வயதுக்கு உட்பட்டவர்களாக 3,87,077 பேருக்கும் 1.2 பில்லியன் 1200 மில்லியன் வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு பதிவேடு தான். இந்த பதிவு 100 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நாட்டில் இவ்வளவு பேர் 519 பேர் நன்மை பெறுவார்கள். நிச்சயமாக இந்த நன்மை திட்டத்துக்குள்ள வராத இன்னும் ஒரு 500 பேர் இருக்கலாம் 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள். உண்மைதான். எங்களுடைய தரவுகளின்படி இது அவர்களுக்கு வாதம் வழங்கி வருகிறோம். அதே போல இந்த புள்ளிவிவர அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகளாக 1,36,089 பேருக்கு மாதாந்தம் வழங்குகிறோம். இதில் எனக்கு சந்தேகம் உண்டு. அவர்கள் இப்பொழுது இன்னும் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? உண்மையிலே நாங்கள் இந்த வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புகின்ற பொழுது இந்த சிஸ்டத்திலே இதுவும் ஒரு சவால் தான். அந்தந்த கிராம அலுவலர் பிரிவுகளிலே அவர்களுடைய மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது அது முதியவராக இருக்கலாம், முதியவர் இல்லாமல் இருக்கலாம். அந்த நன்மை பெறுவர் இருந்தால் உண்மையில் உங்களுக்கு தெரியும், கிராம அலுவலர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்தந்த பிரிவுகளிலே மரண பதிவுகளை பிரதேச செயலகங்களுக்கு எங்களுடைய ஆட்பதிவு எங்களுடைய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது பிறப்பு இறப்பு அத்தாட்சிகளை பதிகிற திணைக்களங்களுக்கு அனுப்ப வேண்டும். அவை அந்த திட்டத்தின் பிரகாரம் இவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. தங்களோட பிரிவில் ஒருவர் இறந்தால் அவருடைய தகவலை கொடுக்க வேண்டும். இந்த அஸ்வஸ்ம திட்டத்தினுடைய நன்மை பெறுவோர் பட்டியல் பிரதேச செயலங்களும் கிராமங்களுக்கும் நான் வழங்கி இருக்கிறோம். இல்லை, அதனால அந்த சர்வர் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தொடர்பாடலோடு இருக்கின்றன. இல்லை, இன்னும் நாங்கள் செய்வது API என்று சொல்லப்படுகின்ற சிலர் மரணித்த பிற்பாடும் நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனால் அவர்களுக்கான குறைபாடுகளுக்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். ஒருவர் கடந்த அக்டோபர் மாதத்திலே காலமாகி இருக்கிறார். ஆனால் அவருடைய பிப்ரவரி மாதத்தில் வந்துதான் அவருடைய பதிவு பதியப்படுகிறதா இருந்தால் அந்த 5 மாதம் அவர் இல்லாமலே காசு பேங்குக்கு போயிருக்கலாம். ஆனால் எங்களோட சட்டத்தில் சொல்லுது, ஒருவர் தவறான தகவலை வழங்கி அல்லது தவறான முறையிலே பணம் பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தினால் அதை அவர் மீளச் செலுத்த வேண்டியதுடன் ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம். அதனுடைய சில இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஓய்வூதியமும் இவ்வாறாகத்தான் நடைபெறுகிறது. இப்போ ஒரு ஓய்வூதியர் இருக்கிறார், ஒரு வருஷத்திலே ஒருக்காத்தான் அவருடைய வாழ்வு, அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறார். அதிகமாக பேசுகின்றது அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ சிஸ்டம் சேஞ்ச் தொடர்பாக. இதில் பல மாற்றங்கள் இன்னும் உண்மையிலே அதான் மக்களும் இதிலே இந்த திட்டங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சில நாட்கள் சில பொய் சொல்லலாம், தொடர்ந்து பொய் சொல்ல முடியாதான். ஆகவே அவர்களும் இந்த சரியான தகவல்களை வழங்க வேண்டிய கடமைப்பாடு மக்களுக்கும் இருக்கிறது. அதே போல அலுவலர்களுக்கும் இருக்கிறது. கிராம அலுவலராக இருக்கலாம், பிரதேச செயலாளராக இருக்கலாம், அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருக்கலாம். தங்கட பிரதேசத்திலே வழங்குவதற்கு நான் இன்னும் ஒன்றை இதில் உங்களுக்கு குறிப்பாக கூற வேண்டும். உங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுக்கும் கிராம அலுவலர் அந்த கடமையை செய்தால் மாதாந்தம் 2,500 ரூபாய் நலன்புரி நன்மைகள் சபை அவர்களுக்கு சம்பளத்துக்கு மேலதிகமாக வழங்குகிறது. இவ்வாறான தகவல்களை எங்களுக்கு சேகரித்து தருவதற்காக சில இடங்களிலே கிராம அலுவலர்கள் தான் இந்த கடமைகளை செய்கிறார்கள். நலன்புரி நன்மை அவருக்கு 2,500 ரூபாய் கிடைக்கும். அப்படியே தமிழ் பேசும் தரப்பினர்கள் குறிப்பாக அவர்களுடைய ஈடுபாடு பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? ஒப்பீட்டளவிலே நாங்கள் குடும்ப மட்டத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தமிழ் பிரதேசத்தினுடைய அலுவலர்கள் மிகவும் கண்ணியமாகவும் மிகவும் ஒரு வினைத்திறன் உள்ளவர்களும் ஒன்று ஒரு கணிப்பீடு இருக்கின்றது. உங்களுடைய நலன்புரி நன்மையினுடைய சபை தலைவர் என்னிடம் கூறுவார், எந்த ஒரு அறிக்கையும் சரியாக வருகிறது விரைவாக வருகிறதா இருந்தால்
அது கூடுதலாக தமிழ் பகுதிகளாக இருக்கும். அது விசேடமாக யாழ்ப்பாணமாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம். அங்கே தான் வரும் என்று அவர்களுக்கு ஒரு கணிப்பீடு இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே தமிழ் அலுவலர்கள் கொஞ்சம் மிக அரச விசுவாசம் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியும். அது அதாவது ஆங்கிலேயர் காலத்திலே இருந்து எங்களுடைய தமிழாக்களுக்கு ஒரு ஊறிப்போன விடயம், அவர்கள் எப்பொழுதும் அரச விசுவாசம் கூடினவர்கள். அதனுடைய அந்த வகையில் எங்களுக்கு பெரிய சவால் இல்லை. ஆனால் அதை வந்து இன்னொரு தகவலை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய திட்டத்துக்கு கூடாக 1,36,089 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 மில்லியன் 1 பில்லியன் மாதாந்தம் வழங்குகிறோம். அது இப்பொழுது நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு ஊடாகத்தான் வழங்குகிறோம். இன்னும் எங்களுடைய முறைமைக்கு சேர்க்கவில்லை. அது இன்னும் ஒரு விரைவாக ஒரு 6 மாதத்திலே அவர்களையும் எங்களுடைய திட்டத்துக்குள்ளே எலக்ட்ரானிக் பேஸுக்கு கொண்டுடும். அதே போல் நீங்கள் கேட்கலாம், இந்த சிறுநீரக பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 47,179 பேருக்கு நாங்கள் 7,500 ரூபாப்படி மாதாந்தம் வழங்கி வருகிறோம். ஆகவே இந்த நான் கூறிய புள்ளிவிவரங்கள் நீங்கள் கேட்டது போல இப்போ உலக நாடுகள் முழுவதும் நீங்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு பிறப்பிலேயே அவர்களுக்கு ஒரு இஎன்ஐசி மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அது வந்து பயோமெட்ரிக் டேட்டா தான் இருக்கிறது. அந்த பயோமெட்ரிக் டேட்டாவில் வந்தோடனே அவர்களுடைய சென்சஸ் வந்து சரியாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது உண்மையிலே நீங்கள் கேட்கின்ற இந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது இஎன்ஐசி இருக்க வேண்டும். அப்போ ஒருவரும் இந்த குறைபாடாக அல்லது குளறுபடியாக செய்ய முடியும். இஎன்ஐசி இருக்கும்போது அடையாள அட்டை சேர்க்கப்படுகின்றது, பயோமெட்ரிக்ல வருகிறது, டின் நம்பர், உங்களுக்கு அந்த டாக்ஸ் பேமெண்ட்டுக்காக நம்பர் வருகின்றது, குறைந்த குறிகாட்டியாக உங்களுக்கு காட்டப்படக்கூடும். வருஷத்துக்கு பல தடவைகள் வெளிநாட்டுக்கு சென்று வருகின்ற ஒரு நபராக இருக்கு இன்சூரன்ஸ். அதே நேரத்தில் வாகனம் நிறைய வாகனங்கள் பாதிப்பவர் கூட வெளி உலகத்துக்கு வந்து குறைந்த வருமானத்துடையவராக காட்டுவது இலகுவாக இருக்கு. இங்க சிஸ்டம் சேஞ்சை பற்றி அதிகமாக பேசுகின்ற நாங்கள் ஒரே லைன்ல என்னத்தையும் இதுதான் இந்த நாங்கள் செய்ய வேண்டிய சிஸ்டம் சேஞ்ச் என்பது வந்து நாங்கள் பழைய முறைமையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வேண்டும் என்றால் எலக்ட்ரானிக் பேஸ் இ கவர்னன்ஸ் என்று ஏற்கனவே நான் நீண்ட காலமாக கதைக்கிறோம், இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே நான் நம்புகிறேன் இந்த பிறப்பத்தாட்சி பத்திரம் இப்பொழுது அவ்வாறாக அவர்கள் ஒரு பிறந்த உடனே அந்த இலக்கமே இல்லாத யூனிக் நம்பராக வரணும் என்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இஎன்ஐசி வருகிறது. இந்த இஎன்ஐசி திட்டம் எங்களோட ஏபிஐ இணைக்கப்படுகின்ற பொழுது எல்லோருடைய தரவுகளும் இருக்க வேண்டும். அந்தபடியால் இந்த இஎன்ஐசி ஒரு நல்ல முன்மாதிரியான திட்டம். நீங்க கேட்டது போல இந்த சமூக பதிவேடு என்பது நீங்க கேட்டது ஒரு பகுதியான விடைதான். அனைவரையும் உள்வாங்க வேண்டும், அனைவரும் உள்ளடங்க வேண்டியது மிகவும் ஒரு பாரிய நீங்க சொன்னது கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது வந்து நீங்க சொன்னது இஎன்ஐசி மூலம் எங்களோட சென்சஸ் டேட்டா வர வேணும். அதாவது எங்களோட சனத்தொகை சரியாக அப்டேட் பண்ணி கொண்டு இருக்க வேணும். பிறப்பு நடக்கின்ற பொழுது ஆனால் இந்த கருதுகோளின்படி சமூக பதிவேடு என்பது அரசாங்கத்தினுடைய உதவி தேவை என்று எதிர்பார்ப்பவர்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களில் இருந்து காலத்துக்கு காலம் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல எங்களுடைய சமூக பதிவேடில் இருந்துதான் நாங்கள் இப்போ இந்த பாடசாலை மாணவர்களிலே 6 அடையாளம் கண்டு அந்த பாடசாலை மாணவர்களிலே வறுமைக்கு கோட்டுக்கு கீழே அஸ்வஸ்ம நன்மை பெறுகிற மாணவர்கள் எத்தனை பேர் என்று எடுத்து அவர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கினோம். ஆனபடியால் இந்த சமூக பதிவேடு ஒரு பெரிய விடயம். அதில் ஒரு பகுதி தான் நன்மை பெறுபவர்கள். இதை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் இந்த நன்மை பெறுபவர்களை, அதாவது சில குறைபாடுகள் இல்லாமல் அல்லது வேறு உருட்டு பிரட்டுன்னு சொல்லுவார்கள், ஒரு தவறு பிழையான தகவலை கொடுத்து எடுக்காமல் இருக்கிறது இல்லை, நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் வறுமை கோட்டுக்கு இருப்பவர்கள் தொடர்ச்சியாக வறுமை கோட்டில் இருப்பதில்லை. அவர்கள் மேலே ஒரு அப்டேட், அவர்கள் மேல்தட்டுக்காக செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் எப்பொழுதும் வசதி படைத்தவர்கள் எப்பொழுதும் வசதியாக இருக்க போவதும் இல்லை. எனவே இந்த ஒரு நீங்க அற்புதமான அந்த திட்டத்தை தொடர்ச்சியாக நீங்க கூறுவது உண்மை. அதுதான் நாங்கள் எங்களுடைய சட்டத்திலே சொல்லுகிறது, வருடாந்தம் இந்த தகவல்களை மீள்பார்வை செய்து இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் உண்மையில பிரதேச செயலாளர்களுக்குரிய அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற சட்டத்திலே அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. அதாவது ஒரு நீங்கள் கேட்பது போல ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அந்த குடும்பத்தினுடைய வீடும் குடும்பத்திலே இருக்கிற பிரதான உறுப்பினர் வருமானதாரவரும் இறந்து விட்டோடனே அந்த குடும்பத்தினுடைய தலைகீழாக மாறுகிறது வாழ்க்கை முறை. நேற்று வரையும் அவர்கள் நல்ல வசதி, நல்ல வீடு, உழைப்பதுக்கு தந்தை இருந்தார், அல்ல நல்ல கடை வசதியோடு இருந்திருப்பார், வியாபாரம், இன்று கடையும் இல்லை, வீடும் இல்லை, தந்தையும் இல்லை. திடீர் விபத்து குடும்பத்திலே நடக்கிறது. நாளாந்தம் நாங்கள் பத்திரிகை வாயிலாம் தொலைக்காட்சி பார்க்குறோம். குடும்பங்கள் திடீரென
மாற்றத்துக்குள்ளார அவர்களை நாங்கள் உள்வாங்குவதற்கும், அதே போல் நாங்கள் கூறியது போல் வசதி குறைந்தவர் என்று இருந்தவர் அவருடைய மகன் வெளிநாடு போகிறார், அல்லது நல்ல கல்வி நிலைக்கு வந்தவர் இப்போ தொழில் செய்கிறார், நல்ல உத்தியோகம் கிடைத்து விட்டது, அவர் வேலையற்ற பட்டதாரியாக இருந்தவர் உடனடியாக வேலை கிடைக்கிறவராக வார, அவருக்கு மாதாந்த வருமானம், வீடு கட்டுறார், ஒரு 2 வருஷம் அவரையும் வெளியேற்ற வேண்டியவர். உள்வாங்கலும் வெளிவாங்கலும் அதுதான் எங்களுக்கு ஐடபிள்யூஎம் சிஸ்டம் பூரணமாக நடைமுறைப்படுத்தினால் இது ஒரு தானியங்கியாக ஆட்டோமேட்டிக்காக தகவல் சேகரிக்கப்பட வேண்டும், சரியான தகவலை உள்வாங்க வேண்டும், பிழையான தகவல் தந்தவரை வெளியேற்ற வேண்டும், புதியவர்களை சேர்க்க வேண்டும், ஏற்கனவே வருமானம் வளர்ந்திருந்தால் அதை வெளியேற்ற வேண்டும். அதுதான் நீண்ட காலத்திலே இதில் இணைப்பாக சேர்த்து விடுகின்றேன். இந்தியாவில் ஆதார் அட்டை என்பது அவ்வாறான ஒன்றுதான். அனைத்து நிலபுலன்கள், சொத்து மதிப்புகள், போக்குவரத்து சாதனங்கள் அனைத்தையும் ஒரு தளத்தில் உண்மையிலே எங்களுடைய இந்த இஎன்ஐசி திட்டத்துக்கும் இந்திய அரசாங்கம் தான் உதவி செய்கிறது. அதை பற்றி அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்திருப்பீங்க, சில சந்தேகங்கள் கிளப்பப்பட்டது. ஆனால் எங்களுடைய திட்டத்தையும் அதே போலத்தான். ஆதார் என்பது அங்கே இருக்கிற சகல குடிமகன்களையும் இந்த தகவல்களையும் சேகரித்து வைத்திருக்கிறார். அவர் அந்த ஆதார் கார்டு இல்லாட்டா நீங்கள் எந்த ஒரு விடயமும் அந்த அரசாங்க அலுவலகத்தில் நீங்கள் கையாள மாட்டீங்க. அதுதான் உண்மையிலே நீண்ட காலத்திலே இந்த இஎன்ஐசி என்று சொல்லப்படுகின்ற இலத்திரனியல் அடையாள அட்டை உங்களுடைய ஆதார போன்ற சகல தகவல்களும் சரியாக சேகரிக்கின்ற நீண்ட காலத்துக்கு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மக்களும் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய நன்மைகளை வழங்குவதற்கும் இது சுகமாக இருக்கும். அப்படியால் நீண்டகால அபிவிருத்தி என்ற நோக்கிலே நாங்கள் வளர்ச்சியடைந்து வர வேண்டுமாயிருந்தால் ஏனைய வளர்ச்சியடைந்த நாடுகளிலே செயற்படுத்தப்படுகின்ற முன்மாதிரியான நல்ல விடயங்களை நாங்களும் ஏற்று செய்ய வேண்டும் என்றது உண்மையான ஒரு ஏற்றுக்கொள்ள. அதே நேரத்தில் தொடர்ச்சியான ஒரு இலவசம் என்பதும் மக்களை அபிவிருத்தி அடைகின்ற பாதைக்கு நகர்த்தி செல்லாது. கடந்த கால வரலாறுகளின் முறைமை என்பது நீண்ட காலமா இலங்கையில் ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலே சிலர் தவறான தகவல்களை வழங்கி தாங்களும் தங்கி வாழ்வோராக அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு குறைபாடான சமூகம் உங்கள்கிட்ட இருக்கிறது. உண்மையிலே உங்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு வறியவருக்கு கிடைக்கிற நன்மையை ஒரு வசதியானவர் எடுக்கின்ற பொழுது இன்னொரு வறியவருக்கு அந்த நன்மை இல்லாமல் போகிறது. உண்மைதான். நாங்கள் கூறுகிறோம் 18 லட்சம் பேருக்கு தான் நன்மை என்றால் நாங்கள் 18 லட்சம் பேர்ல மிக வறியவர்களை தெரிவு செய்ய வரையில ஒரு வசதியானவர்கள் உள்ளுக்கு வந்தால் ஒரு வறியவர் வெளியில போறேன். ஆகவே மக்களும் இதிலே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இலவசமாக வாழுகின்ற அரசாங்கத்திலே எல்லாத்தையும் தாங்களும் உழைத்து கொண்டு அரசாங்கம் தானே தருகிறது, அரசாங்கம் தாரது, அதிகாரிகளையும் தடுக்கிறார்கள் என்ற மனோநிலையை மாற வேண்டும். நீங்கள் உழைத்து வாழக்கூடியவர் உழைத்து வாழுங்கள். ஒரு சுயினமானவர், ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு வயோதிபர், அவருக்கு கிடைக்கிற நன்மை தான் நாங்கள் வழங்க வேண்டும். ஆகவே இது ஒரு சமூக மாற்றம். உண்மையில் அதை நாங்கள் முன்வாங்கி செல்ல வேண்டும். இப்போ இதை இந்த தனிப்பட்ட கருத்தாக இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். இலவச கல்வி அரசாங்கம் கொடுக்கின்றது, இலவச மருத்துவம், இலவச பல்கலைக்கழகம். அதன் பிற்பாடு சில போராட்டங்களை நான் தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது தெரிகின்றது, இலவசமாக வேலைகளை எதிர்பார்க்கின்றது. ஒருவரை உருவாக்கிவிட்டால் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த அணுகுமுறை மாற்றங்கள் கூடாக தங்களுடைய பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு இந்த நாட்டில் எழுச்சி பெற்ற ஒரு வியாபாரியாகவோ அல்லது தொழில்துறை சார்ந்த நிபுணர்களாக உருவாகுவது அவரவர் கடமை. அனைத்தையும் இலவசமாக எதிர்பார்ப்பது ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்லாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக. நீங்கள் கூறியது போல எங்களுடைய கல்வி முறையிலே இந்த தொழிற்கல்விக்கு முன்னுரிமை வழங்குகின்ற ஒரு மாற்றம் ஒன்று வேண்டும். நீங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்க்கலாம், அவர்கள் தொழிற்கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்போ இலங்கையிலே தொழில்நுட்ப கல்லூரிகள் நிறைவாக இருக்கின்றன, கூடுதலாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பல்கலைக்கல்விக்கு பிறகு வேலையற்ற பட்டதாரிகள் இன்றும் அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு அரச உத்தியோகம் பெறவில்லை என்று அவர்கள் போராட்டம் செய்கின்ற ஒரு மனவருத்தமான சூழ்நிலை இருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல. அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியை ஒரு தொழிற்கல்வியாக வழங்காமல் விட்டது அரச கொள்கையில் இருந்த குறைபாடு. ஆகவே நாங்கள் தொழில் வல்லுநர்களையும் தொழில் தருணர்களையும், அதாவது என்டர்பிரனர்ஷிப், அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் கல்வி முறையில் மாற்றம் வேண்டும். மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். எல்லோரும் ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒயிட் காலர் ஜாப்புக்காக பின்வாங்கி நிற்கின்ற ஒரு முறைமையை மாற்ற வேண்டும். அதுவும் ஒரு பிரதானமான விடயம். எத்தனை பேரை நீங்கள் இலக்கு வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய எவ்வளவு தூரம் அதுக்கான நிதி வலுக்கள் இருக்கின்றன? நிதி ஆதாரங்கள் எவ்வாறு அஸ்வஸ்மன் திட்டத்துக்கு கிடைக்கப்பெறுகின்றன? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே நடைபெற்ற பொருளாதார பின்னடைவுக்கு பின்னர் நாங்கள் ஒரு வறுமையான நிலையில் இருந்து நாங்கள் பின்பு ஒரு கடன் செலுத்த முடியாத ஒரு வறிதாகிய ஒரு நிலைமை வந்த பின்பு எங்களுடைய நாட்டிலே நடைபெற்ற மிகவும் ஒரு பொருளாதார பின்னடைவின் பின்னர் நாங்கள் மிகவும் ஒரு கீழ்நிலையில் தான் இருந்தோம். அந்த மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னெழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாத பிறகு
நாங்கள் இப்பொழுது IMF-இனுடைய ஆலோசனைகளை பெற்று IMF திட்டங்களின் ஊடாக IMF-இனுடைய பொருளாதார நிபுணத்துவ ஆலோசனையின் கீழ்தான் இந்த நாடு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அதிலிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலைமையில் தான் இப்போ இருக்கிறோம். ஆகவே இந்த IMF-இனுடைய ஆலோசனைகளிலே இன்னொரு ஆலோசனை இருக்கிறது. வரிகளை அதிகரித்து வருமானங்களை அதிகரிப்பதற்கு அரசு செலவினத்தை கட்டுப்படுத்தும். அவை அரச செலவினங்களுடைய வீண் விரயங்கள் ஊழல் போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதிலே இந்த எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் கணிசமான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கு. அவை தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற பொழுது உங்களுடைய வருமானம் மீதம் கொண்டு வருவது இயல்பானது. இது சாதாரண குடும்பத்திலே நடக்கக்கூடிய விடயம் தான் நாட்டுக்கும். அவை இந்த விடயத்திலே ஆனாலும் இந்த வரிகளை அதிகரிக்கின்ற பொழுது பொருட்களின் விலை அதிகரிப்பு அல்லது வெட் என்று சொல்லப்படுகின்ற பெறுமதி சேர்க்கப்பட்ட வரிகளை எல்லா பொருட்களுக்கும் அத்தியாவசிய உணவு அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் வைக்கின்ற பொழுது வசதியுள்ளானவர்களும் பார்க்க வசதியற்றவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கிறதற்காகத்தான் இந்த IMF-உடைய ஆலோசனையிலே இவ்வாறாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 0.6% உள்ளவர்களாகியவர்களுடைய தொகையை கணிப்பீடு செய்து அவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த கணிப்பீட்டின் பிரகாரம் அரசாங்கத்தினுடைய செலவினங்களினுடைய மதிப்பீட்டிலே இந்த கணிப்பீட்டின் பிரகாரம்தான் இந்த ஆரம்பத்திலே 20 லட்சம் குடும்பங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி 2023ஆம் ஆண்டிலே வரவு செலவு திட்டத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டிலே 20 லட்சம் குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த ஆஸ்வஸ்ம திட்டத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி 205 பில்லியன் அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது முற்றுமுழுதாக 100% எங்களுடைய அரச நிதியைத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 2024ஆம் ஆண்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 205 பில்லியனிலே உலக வங்கி திட்டத்தின் ஊடாக $100 மில்லியன் செலவழித்த காசை மீளளிப்பு செய்கிறதுக்கு ஒரு கடன் பெற்றிருக்கிறோம். அந்த கடன் தான் சமூக பாதுகாப்பு திட்டம். இப்போ நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டம் 100 மில்லியன் 2024லேயும் மிச்சம் ஒரு 85 மில்லியன் 2025ஆம் ஆண்டிலையும் வழங்குறதுக்கு இருக்குது. ஆகவே 3 வருடங்களான திட்டமாக இருந்தாலும் மொத்தமாக அரச நிதியிலிருந்து செலவழிப்பதிலே $185 மில்லியன் உலக வங்கி வழங்க இருக்கிறது. ஆனால் இது செலவழித்த பின்பு மீள்நிரப்பு தான் அவர்கள் செய்வார்கள். ஆகவே நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் பேஸிலே அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடும்பத்துக்கு வழங்கின பின்பு அதில் 15% ஒவ்வொரு மாதமும் உலக வங்கி கடனில் இருந்து நாங்கள் திரைசேரிக்கு செலுத்தி ரீஇம்பர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி போல இந்த முழு நிதியும் எங்களுடைய அரச நிதி உள்ளூர் நிதியிலிருந்து தான் இப்பொழுது ஆஸ்வஸ்ம வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு பகுதி மீள்நிரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உலக வங்கியிலே இருந்து. அவை 2024ஆம் ஆண்டு 205 பில்லியனும் 2025ஆம் ஆண்டு முழுமையான பட்ஜெட்டிலே 233 பில்லியன் இலங்கை ரூபாக்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி நீங்கள் அறிந்தது போல 2025 ஜனவரியிலிருந்து ஆஸ்வஸ்ம நன்மை பெறுவர்களுடைய 15,000 ரூபாய் 17,500 ரூபாய் அதிகரித்த தொகையும் 8,500 ரூபாவாக இருந்த வறியவர்களுக்கான 10,000 ரூபாவும் தற்காலிக பாதிப்புக்குள்ளானவர்களை நிலைமாறு காலத்தில் இருந்தவர்களுக்கான 5,000 ரூபாவையும் வழங்கக்கூடிய விதமாகத்தான் 233 பில்லியன் ஒதுக்கப்படுகிறது. இதனை விட நாங்கள் கேட்டது போல அதாவது முதியவர்கள் மற்றது மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோய் பாதிப்புள்ளவர்களுடைய திட்டங்களை வழங்குவதற்குத்தான் இந்த மொத்த தொகை 233 பில்லியன் அரச நிதி வரவு செலவு திட்டத்திலே ஏற்பாடாக இருக்கிறது. அவை இந்த அரச நிதி முழுவதும் எங்களுடைய இந்த திட்டத்துக்கு கிடைக்கிறது. அதில் ஒரு பகுதி எங்களுடைய உலக வங்கி வழங்குகிறது. அடுத்த ஒரு பகுதி ஆசிய அபிவிருத்தி வங்கி சமுத்திய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு ஒரு $4 மில்லியன் அமெரிக்க வழங்குகிறது. இந்த ஆஸ்வஸ்ம நன்மை பெற்று கொண்டிருக்கிற வறுமையான குடும்பங்களை வறுமையிலே இருந்து வெளியேற்றுவதற்கு அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் சுய தொழில் வாய்ப்புகளுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏற்கனவே சமுத்திய அபிவிருத்தி திணைக்களத்துடன் செய்து வருகிறது. அந்த திட்டங்களையும் பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கிறது. ஆகவே இந்த IMF அல்லது உலக வங்கியோ ஆஸ்வஸ்மக்கு நிதி கொடுப்பதில்லை. ஆனால் இவ்வாறான நலன்புரி நன்மைகள் திட்டங்களை ஒரு நீண்டகால நிலைத்திருக்கக்கூடிய வருமானம் குறைந்தவர்களுக்கு ஒரு சிறந்த திட்டத்தை இலங்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல நீங்கள் சொன்னது போல ஆதார் போன்ற ஒரு நல்ல தொழில் முறைமையான தகவல் சேகரிப்பு மையங்களும் மக்களுடைய தகவல்களை சரியாக
தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக இல்லத்தரின் அடையாள சேகரிக்கிறது, இவ்வாறான நல்ல திட்டங்களை உலக வங்கி பலப்படுத்துகிறது. ஆனால் இந்த திட்டத்துக்கான முழு நிதியும் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து அறவிட்ட அரச நிதியிலிருந்து தான் வழங்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் அதனுடைய நிதி ஆதாரங்கள், அது வலுவூட்டல் சம்பந்தமாக பல விடயங்கள் கூறியிருந்தீர்கள். திடீர் அனர்த்தங்கள் இப்போது அதிகமாக புவி வெப்பமயமாக்கல் பிற்பாடு உலகம் பூராவும் அதிகமாக இலங்கை அதிகமாக பாதிப்பு. இந்த பிரச்சனைகளை அனர்த்த நிவாரண சேவை அமைச்சுக்களாலோ அல்லது வேறு நிறுவனம் சார் தொழில்நுட்பங்கள் ரீதியான கொடுப்பனர்கள் இருந்தாலும் அஸ்வஸ்ம எவ்வாறு இந்த விடயத்தை கையாளுகின்றது? உண்மையிலே எல்ரோய் நீங்கள் கேட்ட ஒரு நல்ல விடயம். எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை சட்டத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதாவது எந்த விதமான விசேடமான அனர்த்த காலத்திலேயோ அல்லது விசேட மக்களுக்கான நலன்புரி நன்மைகளை ஒரு வருடத்துக்கு திட்டமிட்டு வழங்குகிற அதிகாரம் நலன்புரி நன்மைகள் சபைக்கு இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் கூறியது போல இப்பொழுது பாருங்கள், இந்த மழை வந்து காலம் தவறி பெய்வதனால் எங்களுடைய வடகிழக்கு உட்பட பல இடங்களிலே நெல் வயல்கள் முழுக்க நீர் மிக மிக ஒரு கவலையான விடயங்கள். இவ்வாறான விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணமாக இருக்கலாம், அல்லது மலையகத்திலே நடக்கக்கூடிய இந்த மண் சரிவு அல்ல வெள்ள அபாயங்களிலே பாதிக்கப்படுற குடும்பங்களாக இருக்கலாம், அல்ல கிராமப்புறங்களிலே வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறான திட்டங்களை வழங்க வேண்டிய தேவை இருந்தால் அந்த திட்டங்களை வகுக்கிற கடமை நலன்புரி நன்மைகள் சபைக்கு இருக்கிறது. ஆனாலும் நடைமுறையிலே இப்பொழுது அது இல்லை. அது எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களூடாக அல்லது விவசாய அமைச்சூடாக அல்லது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சூடாகத்தான் இப்பொழுதும் திட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் இந்த சட்டத்தில் சொல்லி இருக்குது, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களைத்தான் நலன்புரி நன்மைகள் சபைகள் செயற்படுத்த வேண்டும். நான் நம்புகிறேன் நீண்ட காலத்திலே அது சாத்தியம். நல்ல விடயம் சார். மக்களுக்கு கூறுகின்ற விடயம் என்னவாக இருக்கின்றது? மக்களுக்கு நாங்கள் கூற வேண்டிய விடயத்தில் 2 விடயம் இருக்கிறது. 2 வகையான வினாக்கள் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. ஒன்று, முதலாவது கட்டத்திலே விண்ணப்பித்தும் நாங்கள் தெரிவு செய்யப்படவில்லை என்று மனக்குறையிலே இருக்கிற மக்கள். நாளாந்தம் எங்களுடைய அலுவலகத்துக்கு வர தொலைபேசி அழைப்புகள் அவ்வாறாக இருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை, முதலாவது கட்டத்திலேயே நீங்கள் தெரிவு செய்யப்படாமல் இருந்ததுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய தகவல்களை மீள்பார்வை செய்வதற்கு நாங்கள் 2025 ஜூன் மாதத்திலே திட்டமிட்டிருக்கிறோம். இதை சொல்கிறோம் ரீசர்டிஃபிகேஷன் என்று. முதலாவது கட்டத்தில் விண்ணப்பித்தும் தாங்கள் தகுதியானவர்கள் என்று மனக்குறையோடு இருப்பவர்கள், அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவதாக, புதிய விண்ணப்பம் தந்தவர்கள், அவர்களுடைய தகவல்கள் நாங்கள் உண்மையில் தாமதம் படுத்தப்பட்டாலும் இந்த கடந்த 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் அவருடைய தகவல் சேகரிப்பதற்கு வீடு வீடாக செல்ல இருக்கிறோம். அந்த நேரத்தில் சரியான தகவலை கொடுங்கள். நீங்கள் சரியான தகவலை வழங்கி சரியானவர்களாக தெரிவு செய்யப்படும் பொழுது உங்களுக்கு தாமதம் இருக்காது, முறைப்பாடு இருக்காது, அப்பீல் வராது. சரியான தகவலை கொடுங்கள். அடுத்ததாக, உங்களுடைய ஆவணங்களை சரியாக தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடையாள அட்டை உட்பட சகல நீங்கள் விண்ணப்பத்தில் வழங்கிய தகவலை வழங்கக்கூடிய விடயத்துக்கு ஆயத்தமாக இருங்க. இன்னும் 3வது ஒரு கோரிக்கை, தேசிய அடையாள அட்டை என்பது எங்களுடைய திட்டத்திலே அத்தியாவசியமானது. இதுவரை தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் யாரும் விண்ணப்பிக்காதிருந்தால், அடுத்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து உங்களோட குடும்பத்திலே 18 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறப்பத்தாட்சி பத்திரம் இல்லை என்று நீங்கள் தெரிந்தாலும் அடையாள அட்டை பெற முடியும். உங்களோட பிரதேச செயலகங்களிலே தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான அலுவலர்கள் இருக்கிறார்கள். உடனடியாகவே உங்களுடைய பிரதேச செயலகத்திலே கிராம சேவையாளரூடாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அடையாள அட்டை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை என்பது மிக மிக அவசியம் என்ற செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி. இங்கு உங்களுடைய அதாவது மக்கள் சார்பான பல சந்தேகங்களை உங்களுடைய பதிலாக விழிப்புணர்வுகின்ற விடயத்தில் பல தெளிவூட்டல்களை வழங்கியிருந்தீர்கள். திரு SU சந்திரகுமார் அவர்கள் நலன்புரி நன்மைகள் சபையினுடைய சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் பிரதித்த பணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர். தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த நற்பணிகளை முன்னெடுப்பதில் பல அவருடைய தொழில்துறை சார்ந்த விடயங்களில் பலவாறு ஊடகத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்ற வகையில் இந்த 2ஆம் கட்டம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை இந்த இடத்தில் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இங்கு உங்களுடைய பெருமதியான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவைக்கு நன்றிகள் கூறுகின்றேன். நன்றி எல்ரோய். ஆதவன் தொலைக்காட்சிக்கு உங்களுடைய நன்றி. இவ்வாறான பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.